இந்த அழகமாவை தாமடா நினைச்சு வளர்த்தாரு. அந்த கதையை தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கும் போது அவரால் என்ன செய்ய முடியும்? ஊர்ல நோய் குறைக்கணுங்கிறதுக்காக எங்கேயோ இருந்த டாக்டரை கூட்டிட்டு வந்து ஆஸ்பத்திரி வைக்க சொந்த இடத்தையே கொடுத்தாரு. அவர் என்னடானா கொடுத்த இடத்துலயே ஆட்டம் போட்டாரு. டாக்டர் நெசமாவா ஆட்டம் போட்டுருப்பாரு? இல்ல பாடினாரு. யார் அவன்? புளிய மரத்துல ஏறினவன் புளியம்பழம் திங்காம இறங்கிருப்பான். முழிக்கிற முழிய பாரு. சரி விடுங்கப்பா, விஷயத்துக்கு வாங்க. பார்த்தவன் பேச்ச கேட்டு பஞ்சாயத்து முடிவு பண்ணாது. டாக்டர் என்ன நடந்தது நீங்களே சொல்லிருங்களேன். அழகம்மாவை கட்டிக்க நமக்கு இதை விட்ட நல்ல சந்தர்ப்பம் அமையாது. பஞ்சாயத்து என்ன முடிவு பண்ணுதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். சொல்ல வேண்டிய முடிவை சொல்லுங்க. என் பொண்ணு நல்லா இருக்கணும்னா இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறக்கூடாது. இதுல நான் ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை, நீங்களே ஒரு முடிவு காண. இந்த பஞ்சாயத்து என்ன சொல்லுதுன்னா, அழகம்மா நேற்று ராத்திரி பூரா டாக்டர் வீட்டுல தங்கி இருந்திருக்கு. காலையில பால் கொண்டு போன பெருமாள் அவனுக்கு எசக்கு பெசக்கா இருந்ததை பார்த்து பஞ்சாயத்து சொல்லிட்டான். விசாரிச்சு பார்த்ததுல பெருமாள் சொல்ற அத்தனையும் உண்மைன்னு நமக்கு தெரிய வந்திருக்கு. அதனால வர்ற முகூர்த்தத்துல அழகம்மா கழுத்துல டாக்டர் தாலி கட்டணும்னு இந்த பஞ்சாயத்து முடிவு சொல்லுது. அது ஆள போற காலத்துல இப்படி பாழா போய் வந்து நிக்குதே. ஆமா, முதல்ல வாழ்றதுக்கு வழியா பாரு அனுப்பிச்சு வச்சா அதுவே முடியல. இவன் ஆள போறானாக்கு ஆள மொச பிடிக்கிறான். மூஞ்சிய பார்த்தா தெரியல. போடுங்கடா, இங்க ஆட்டம் காமிக்கிறாங்க. போடுங்க. பொண்ணு 10 மணி மாதிரி இருப்பான்னு சொன்னா அதை நம்பித்தான் நான் போனேன். 10 மணி 11 மணி. அரைவோர்த்தி பேசுறவாரு பேச்சு 10 மணி மாதிரி இருந்தா போதுமா? அவ பத்தினியாவும் இருக்கணும் இல்ல? இது அவன் மேல உசுரையே வச்சிருக்கேன்னு சொன்னானே. அவ இவன் மேல மட்டும் உசுர வச்சிருக்கா, உசுர ஊரு பூரா உள்ள வச்சிருக்கா. அதை விடுங்க. கால சுத்தின பாம்பு கடிக்காம விடாது. ஏதோ நம்ம பையனுக்கு நல்ல காலம். மாலை மாத்தத்துக்கு முன்னால அவ ஆள மாத்தந்து தெரிஞ்சு போச்சு. உள்ளதம் பசுரா நொல்ல கண்ணான்னு சொந்தக்கார பொண்ணு வேண்டான்னு சொன்னதுக்கு இருந்த சொந்தம் இல்லாம போயிடுச்சு. ஆசி வைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு அவசரப்பட்டதுக்கு நான் அவமானப்பட்டதான் மிச்சம். குழம்பு என்ன பண்ண? செம்புவன சும்மாவா புலம்புற? ஒத்த மகனை பெத்துட்டோமே, அவன் எங்க உதவாம போயிருவானோன்னு தான் புலம்புறா. அன்னைக்கே சொன்னேன் ஊட்டி வளர்க்காதடி உருப்பட மாட்டான்னு. கேட்டாராவ? உன் புத்தி தானே உன் பிள்ளைக்கு வரும். அவன் பேசாம கணக்கு எழுதிட்டு இருந்தான். ஊர்ல போய் வியாபாரம் பண்ண சொன்னேன். அவ பார்த்தா கணக்கு பண்ணா கெடுத்துக்கிட்டான். வியாபாரத்துக்கு போனா கருத்து போயிருவேன் நீ சொன்ன. இப்படி கருத்தை வந்து போய் வந்து நிக்கிறானே. பொம்பளைகிட்ட சிரித்து பேசி சேர வச்சுட்டு வரான்னு சொன்னா அவனே வச்சுட்டு வந்து நிக்கிறான ராஸ்கல். அவனே அடிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா பட்டிக்கு போறேன் அம்மா பட்டிக்கு போறேன்னு அந்த சிரிச்சு பின்னாலேயே சுத்துறியா? இனிமே இவன் மட்டும் அந்த பக்கம் தலை வச்சு படுக்கட்ட. இவனை கண்டந்துட்டமா நறுக்கிறேன் படவாவ. இந்த ஆளு சொல்லுவாரு செய்ய மாட்டாரு. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமில்ல? இனிமே எங்க போனேன் உன்னை உரிச்சு உப்பு கொண்டு போட்டுருவேன். ஆமா, திருச்சி வளர்ச்சல் எல்லாமே வீடு வந்து சேராதுன்னு பெரியவங்க சொன்னது சரியாத்தான் போச்சு. ஏத்தி வச்ச தீபம் எரிகின்ற நேரம் என்ன தீந்து போச்சு. காதலிச்ச பாவம் கைப்பிடிக்கும் நேரம் எல்லாம் மாறி போச்சு. தந்தானே நானே நானா, தந்தானே நானே நானா, தந்தானே நானே நானா, தந்தானே நானே நானா. கிணவைய ஊருக்குள்ள கிறுக்கு பையன் நாட்டாம கற்பு கட்ட பொண்ணு என்று சொல்லுறது ஏதுண்டு. ஏத்தி வச்ச தீபம் எரிகின்ற நேரம் என்ன தீந்து போச்சு. காதலிச்ச பாவம் கைப்பிடிக்கும் நேரம் எல்லாம் மாறி போச்சு.
செஞ்சாக பேரையத்தான் தெருவில் இறக்கி புள்ளி ஒண்ணு வச்சாக கேழ்வரகில் நெய் ரொம்ப வடியுதுன்னு சொன்னாக கேட்பவங்க புத்தி கட்டு தொன்னையோடு நின்னாக ஏத்தி வச்ச தீபம் எரிகின்ற நேரம் என்ன தீந்து போச்சு காதலிச்ச பாவம் கைபிடிக்கும் நேரம் எல்லாம் மாறி போச்சு வெண்ணையது திரளையில தாழியும் தான் உடஞ்சதுன்னு பெண்ணை இவ வாழ்க்கையில தாலி கட்டும் ஆளும் மாற தலை குனிஞ்சு போனா ஒண்ணு தலைவனும் தான் அழுதா நின்னு மனமுடைஞ்ச மங்க கண்ணு பொங்கி வரும் கங்க என்று வெள்ளகாக்கா ஊருக்குள்ள பறக்குதுன்னு சொன்னாக விவஸ்த கட்ட ஆளுகளும் அண்ணாந்து பார்த்தாக ஏத்தி வச்ச தீபம் எரிகின்ற நேரம் என்ன தீந்து போச்சு காதலிச்ச பாவம் கைபிடிக்கும் நேரம் எல்லாம் மாறி போச்சு உங்களோட வாடகை தான் பங்கு இல்லை சாவளியால் பங்குடு வாங்க பால வாங்க உள்ள பங்கு கூப்பிடுங்க சாமி கும்பிடுங்க பொண்ணு கூப்பிடுங்க பொண்ணு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அது இருக்கிற இடத்து சாவி என்கிட்ட தான் இருக்கு. அப்ப சாவி கொடுத்துருக்கா பொண்ணை கூட்டு வந்துடும். சாவியை கொடுக்கறத பத்தி எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்ல. ஆனா பொண்ணு கூட மாப்பிள்ளையும் இருக்காரு, அதை தெரிஞ்சுங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? உங்க ஊர் வழக்கப்படி கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை ஒருத்தன் கூட பாத்தீங்கன்னா அவனுக்கே கட்டி வச்சிருங்க. அந்த வழக்கப்படிதான் எனக்கு இந்த கல்யாண ஏற்பாடு. ஆனா அதே அழகம்மா இன்னைக்கு வேற ஒருத்தன் கூட இருக்கிறா. அவனுக்கு கட்டி வைக்க போறீங்களா, எனக்கு கட்டி வைக்க போறீங்களா? என்னப்பா ஒரே வில்லங்கமா இருக்கு. அன்னைக்கு நானா டாக்டரோட இருந்தா, இன்னைக்கு இன்னொருத்தன் கூட இருக்கா. இவன் சரியான பணவற்றை ஏற்பாவோட இருக்கேன். வாழ போற பிள்ளப்பா, பாக்கி வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. எல்லாரும் அப்படித்தான் நினைச்சான். இவன் ஊர் மேல கதை இப்ப உள்ள தெரியுது. இப்படி ஊருக்குள்ள தானே ஒருத்தன் கூட இருந்தா ஊர் மான மரியாதை என்னப்பா ஆகுறது? அட ஒரு பொட்டச்சி பஞ்சாயத்து மீறி நடந்திருக்கா, அவளை ஊரை விட்டு வச்சுக்கப்பா. எப்படி வரட்டு வைக்க? இவரே ஆத்திரப்படுறாரு. வேற என்ன, ஊருக்கு குறிச்ச மாதிரி இவருக்கு ஒரு நாள் முந்தான வச்சிருப்பா. நான் சொன்னேன் அழகம்மா எம்மகடா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும் தான் டாக்டர் ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சோம் பஞ்சாயத்தை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். நீங்க ஒழுக்கம் கட்டுட்டு எங்க ரெண்டு பேரும் ஒழுக்கம் கட்டுங்கன்னு சொல்லிட்டீங்களா? இப்படி களங்கத்தை சுமத்தி உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்துறதை விட அது பிறந்தப்ப கழுத்து நடிச்சு கொண்டு இருக்கலாம். அன்னைக்கு நான் ஏன் பஞ்சாயத்துல அமைதியா இருந்தேன்னா, எனக்கும் அழகம்மா மேல ஆசை இருந்ததுங்க. அதுக்கு ஒரே காரணம், என்ன மாதிரி அழகம்மா ஒரு அனாதை, அதை தவிர வேற ஒண்ணும் இல்லைங்க.
இப்ப அழகம்மாவுக்கு என் மேல ஆசை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அது அனாதை இல்லைன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் என் வழியை பார்த்து ஒதுங்கிறதானுங்க நல்லது. முகூர்த்த நேரம் நெருங்குது, மாப்பிள்ளை மாறலாம், ஆனா நேரம் மாறக்கூடாது. முதல்ல அதை தெரிஞ்சுங்க. என்னப்பா அது ஜவுளி விக்கிறவன் அழகா கூட வர்றான். கரெக்டா கேள்வி கேட்டீங்கயா. எந்த தப்பும் பண்ணாத அந்த பொண்ணை எவ்வளவு சொன்னது கேட்டு ஊர் பஞ்சாயத்துல முடிவு பண்ணி அவன் மனசுக்கு பிடிக்காத ஒருத்தனை தாலி கட்ட வைக்கிறீங்களே, என்னையா நாயம்? அவன் மனசுக்கு பிடிச்சவனா ராத்திரி பூரா ஒண்ணா இருந்துட்டு வரேன். ஊர்க்காரங்க எல்லாரும் பாத்துருக்கீங்க. உங்க ஊர் பஞ்சாயத்துல என்ன முடிவு பண்றீங்களோ படிங்கயா. முறுக்குனது போதும், பட்டு சட்டியை மாட்டிட்டு வாங்க. இப்ப என்கிட்ட பட்டு சட்டை இல்லையே. நீ ஜவுளி கடைக்காரன் வந்து என்ன பிரயோஜனம்? ஓ அவசரத்துக்கு நான் தான் உதவ வேண்டியிருக்கு. சைஸ் ஒரு மாதிரியா இருக்கும், கவனிச்சுக்க. இந்த சாவி அவர்கிட்ட கொடுத்துருங்க. இந்தாங்க டாக்டர் சிகரெட். இன்னையில இருந்து நான் சிகரெட் பிடிக்க போறது இல்ல. ஏன் டாக்டர், சந்தோஷமா இருக்கும்போது சர்வசாதாரண ஊதி தள்ளுனீங்க, இப்ப சோகமா போறீங்க, அதை விட அதிகமான ஊதி தள்ளனா? இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நான் ஒரு அனாதைங்கிறதே மறந்துட்டேன். அந்த சந்தோஷத்துல சிகரெட் எல்லாம் பிடிச்சேன். இன்னைக்கு மறுபடியும் அனாதையாவே இந்த ஊரை விட்டு போறேன். அதனால இந்த சுகமான சிகரெட்டை இங்கேயே விட்டு போயிடுறேன்.